ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் சன்ரைஸு. ஓகே, நம்ம ஹாப்பியாக ஆரம்பிப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து கார்லிக்கும் ஹனியும் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கார்லிக் வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னா டெய்லி ஒரு சின்ன பல் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதாம்மா உடம்புக்கு. கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இன்னையிலிருந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் டே வந்துட்டு எப்படியோ சாப்பிட்டாச்சு. சுடுதண்ணி குடிச்சிட்டே சாப்பிட்ணும், அப்போ தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா காரம் அடிக்கும். சிக்கன் கறி இப்போ தான் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய நியூ இயர் சர்ப்ரைஸு. என் தம்பி வந்துட்டு எனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கான். சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, வஃபல்ஸ், அப்புறம் பன்னு, கேக்குன்னு எல்லாமே அனுப்பியிருக்கிறான். கேக்கு, ப்ளூபெர்ரி கேக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல கலரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. ஓகே, அதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ. ஓகே, உள்ள ரோல் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குல்ல பார்த்தா. சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ மை டியர் ப்ரோ, மை லவ்லி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் சாய்க்குட்டியும் நிலானையும் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறாங்க. சாய்க்குட்டி கேக் கட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவள் சும்மாவே வீட்டில் வந்து ஏதாவது பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிகிட்டு இருப்பா. ஓகே, இப்போ உண்மையாலுமே நியூ இயர்க்கு கேக் கட் பண்ண போகிறா. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டா. ஓகே, அவர் ரெடியாகி உட்காந்துருக்கா, நான் தான் கட் பண்ணுவேன்னு. ஓகே, கட் பண்ணியாச்சு. டேஸ்ட்டாக இருக்குதாம்மா, சாப்பிட்டுட்ருக்கா. யாருக்கும் தரமாட்டாலாம்மா, யாரும் தரக்கூடாதாம்மா. அவன் இப்படி தான் பிளாக்ஸ் அடுக்கி வச்சு விளையாண்டுட்ருப்பா வீட்டில். கீழே விழுந்துருச்சு. சோ இந்த மாதிரி தான் வீட்டில் சொல்லிட்டுருப்பா. படம் தனியாக விளையாண்டுருப்பா. ஓகே, இன்றைக்கி நியூ இயர் வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டு நல்லா பக்தியாக இன்னையிலிருந்து எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரேயர் ஒன்று பண்ணிடலாம். ஓகே, ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு வீட்டில் எல்லா சாமிக்கும் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு. ஓகே, அடுத்து பால்கனியில் வெளியே நான் எப்போவுமே ஊதுபத்தி காட்டுவேன். ஓகே, ஊதுபத்தி காமிச்சிட்டு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. ஓகே, அடுத்து வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது வந்து ரொம்ப முக்கியம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு விட்றது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இந்த வின்டர் டைம்லலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்னையிலிருந்து கண்டினியூவாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். இன்றைக்கி 3 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பும் வச்சு முடிச்சாச்சு. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி. சிக்கன் குழம்பு, சாப்பாடு. ஓகே, சாப்பிட்டாச்சு. அடுத்து இதுதான் என்னுடைய பிளானு. இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், மிஸ் பண்ணால் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் வீட்டில். இது வந்துட்டு நிலானியோட இது பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கா. அது இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவாளா எப்படி என்னன்னு தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும். நான் வந்து 10 டேஸ்க்கு போட்டு வச்சுருக்கேன். டெய்லியும் வந்துட்டு ஒவ்வொன்றும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு, அப்புறம் செகண்ட் ஒரு 10 டேஸ், அப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு அப்புறம் ஒரு 10 டேஸ்னால் 1 மந்த் கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ டிக் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அடுத்தது கரெக்டாக பண்ணுவோம். இந்த புக்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்படி சின்ன குழந்தைங்கள வந்து வளர்க்கணும், நம்ம வந்துட்டு பேரண்டிங் வந்து எப்படி வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறையா விஷயங்கள் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட நம்ம நிறையா வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு படித்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புக்ஸ் வந்துட்டு எப்போயும் படிப்பேன். ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி படிப்பேன். இனிமேல் வந்துட்டு டெய்லியும் ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கண்டினியூவாக படிக்க முடியும். வந்துட்டு புக்ஸ் ரீடிங்க்குன்னே டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஒதுக்கியிருக்கோம்.
நாங்கள் எல்லாருமே வந்துட்டு புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு வார்ம் அப். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும். ஒரு 2-3 நாள் வார்ம் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறமேல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பண்ணுறனால பாடி பெயினாக இருக்கும். திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணால் அடுத்த அப்புறம் 3 நாளைக்கு பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப். இதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸே எதுவும் பண்ணலையா, அதனால் கீழே உட்காந்துட்டு எந்திரிச்சாவே ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காலெல்லாம் முட்டியெல்லாம் வலிக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாவே எனக்கு அப்படியே ரொம்ப மூச்சு வாங்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கூலிங் டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டினியூவாக ப்ரீத்திங் எக்ஸசைஸும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு. கண்டினியூ பண்ணுவேன் இனிமேல் கண்டிப்பாக. இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் பிள்ளைங்கள பார்த்துக்க முடியும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். டயர்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் டைமிங்க்கு கரெக்டாக நம்ம இதெல்லாம் வந்துட்டு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் நான் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வேன் நான். இந்த நிற்கிறதுக்கே கொஞ்சம் காலை தூக்குனாவே டயர்டாகிடுது. அந்த மாதிரி இருக்கும். இதான் பண்ண முடியல. இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வார்ம் அப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படியாச்சும் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான், 15 மினிட்ஸ் தான் பண்ணேன். உடனே ரொம்ப நேரம் பண்ண முடியாது. இன்னைக்கு 15 மினிட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மீதி பார்ப்போம் அப்படின்னு. கண்டிப்பாக வந்துட்டு காமெடி பார்த்தே ஆகும். டெய்லியும் ஒரு 1/2 ஹவராவது காமெடி பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் மறப்போம். நம்ம ஹாப்பியாக இருப்போம். கொஞ்சமாக சிரிக்கணும். டெய்லியும் சிரித்தோம்னா தான் நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இது வந்துட்டு நான் வந்து நிலானிக்கும் சாய்க்கும் இந்த 4 வேர்ட்ஸ் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நானும் கற்றுக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்து முடியாதப்போ எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இது வந்து நீ சொல்லு, உனக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், உனக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு 2-3 நாள் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இன்னையிலிருந்தே அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இந்த 4 வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. அதுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. ஓகே, நான் வந்து பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதனால் இனிமேல் அவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க டெய்லியுமே. அடுத்து இது வந்துட்டு தொப்பை குறைக்கிறதுக்கான வாட்டர் பெட் டைம் ஸ்டோரி. ஓகே, சொல்லி முடிச்சு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்துட்டு 12க்கு 11 வந்து நான் செஞ்சுருக்கேன்.